822 கோடி வரி பாக்கி வழக்கில் உதகை ரேஸ் கிளப்புக்கு சீல் வைத்த உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான 52.34 ஏக்கர் நிலத்தை 1977ஆம் ஆண்டு முதல் குத்தகை எடுத்து நடத்தி வந்த மெட்ராஸ் ரேஸ் கிளப் நிர்வாகம் 2001ஆம் ஆண்டு முதல் குத்தகை தொகையை செலுத்தவில்லை. கடந்த 23 ஆண்டுகளில் 822 கோடி ரூபாய் வரி பாக்கி செலுத்தாததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் குதிரை பந்தய மைதானத்தை மீட்க உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் உத்தரவிட்டார். இதையடுத்து ரேஸ் கிளப் மைதானம் மீட்கப்பட்டு தோட்டக்கலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் உதகை ரேஸ் கிளப்புக்கு சீல் வைத்த உயர்நீதிமன்ற உத்தரவு செல்லும் என தீர்ப்பளித்தனர். இதையடுத்து மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.